வெல்கம் டு நீங்களும் வெல்லலாம் 1.5 கோடி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட சேர்ந்து கலந்துக்கிறதுக்காக புண்ணிய கோடி ஒருத்தர் வந்திருக்காரு. வெல்கம் சார், வெல்கம் டு ஷோ. வாங்க. வணக்கம். எப்படி? வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி சார் இந்த ஷோக்கு வந்தீங்க? நான் எங்க வந்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். 4 பேர் வந்து கையை பிடிச்சி தரன்னு ஈத்து வந்துட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். மாற்றம் ஒன்றே மாறாதது. இவரு ஒன்றும் மாற மாட்டார் போல. ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தாவுக்கு வயசு 21. அதே ஊர்ல ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டிக்கு தலையில பிளட் கேன்சர். இல்ல, எப்படி கரெக்டா சொல்றீங்க? தெரியும் சார், நானும் வார அந்த ஆனந்த விகடன்லாம் பண்ணுறேன். அதை படிச்சு தான் நீங்க ஒரு கதையா சொல்லுகிறீங்க. அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. ஹாட் சீட்க்கு போலாமா? ஆட் சிப்ஸ் ஆகணும் சார். ஆரி பணம் போண்டா கிண்டா எதனா கொடுங்க, சாப்பிட்டு போறோம். ஹாட் சீட்க்கு போலாமான்னு கேட்டேன். ஓ சீட்டுக்கா? ஓகே சார். அதுக்கு முன்னாடி வாங்க சார், ஒரே ஒரு டவுட்டு. எல்லாரும் நீங்களும் எல்லாம் 1 கோடி சொல்லுவாங்க, இல்ல 2 கோடி சொல்லுவாங்க. அது என்ன சார் 1.5 கோடி? இல்ல 2 கோடி தான் உங்களுக்கு தருவோம். அதுல 50 லட்சம் எனக்கு கமிஷன். ஆமா சார். சரி, இப்போ ஹாட் சீட்க்கு போலாமா? போலாம் சார். வாங்க உட்காருங்க. கம் ஆன். என்ன பண்றீங்க? இல்ல, உங்களை உட்கார வைக்கிறேன் சார். நானா வயசுக்கு வந்தா நீங்க என்ன முறமாமாவா? நீங்க போய் உட்காருங்க சார். அப்படியா? அப்படி. ஓகே, உட்காருங்க சார். மிஸ்டர் புண்ணிய கோடி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. எப்படி, டென்ஷனா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, கூட தான் நான் ஜாலியா தான் உட்காந்துக்கிறேன். இல்ல, பெரிய ஷோ, டென்ஷன், பதட்டம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் சும்மா பில்டப் பண்ணுகிறீங்க. ஓகே, நான் ஜாலியா தான் உட்காந்துக்கிறேன். முதல் கேள்விக்கு போலாமா? இல்ல, ஒரு நிமிஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல சார், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க கேள்விகள் நம்மள சுத்தியே இருக்குது, அதுக்குண்டான பதில்களும் சுத்தியே இருக்குதுன்னு. அதான் இங்க எங்கன்னா எழுதி வச்சுக்கிறீங்களான்னு பார்த்தேன். ரொம்ப காமெடி பண்றீங்க சார். இதுவே காமெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. கேள்விய நல்லா கவனிங்க. அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி, ரோட்ல போற பொண்ண கையை பிடிச்சு இழுத்தா சாவடி. இது அழகான பொன்மொழி சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி தொல்காப்பியர், ஆப்ஷன் டி கடியன் பூங்குன்றனார். கேள்விய இன்னொரு வாட்டி சொல்றேன். அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி. ஆனா செவுட்டுக்கு அதனால நானு எல்லாம் கேக்குது. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கேள்விக்கு உங்களுக்கு போன ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. போன ஃப்ரெண்ட் ஆவனா சார்? இருக்கிற ஃப்ரெண்ட் யாரனா வச்சு கேளுங்க. இல்ல, போன ஃப்ரெண்ட் இல்ல, போன ஃப்ரெண்ட். ஓ போன்லயா? யா. அப்ப நான் கேளு. யார கால் பண்ணலாம்? சார், என் ஃப்ரெண்ட் மாரிமுத்து கால் பண்ணலாம். ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், கால் மிஸ்டர் மாரிமுத்து. ஹலோ. ஹலோ. நீங்களும் வரலாம் 1.5 கோடி. சூர்யா பேசுறேங்க. யாரு? நீங்களும் வரலாம் 1.5 கோடி. சூர்யா பேசுறேன். ஹலோ. ஜி 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 ஒரு நிமிஷம் இருங்க. செகண்ட் லைன் ஒன்னு வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஜி. ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்கற? டேய், நான் நம்ம தேனாவட சிக்னல் நிக்கிறேன் பாரா. வந்துரு. நம்ம பெப்பர் டிவி இதுல அது வாசல்ல நிக்கிற ஒரு டீ கடைடா. அங்க வந்துறியா? வந்துரு மச்சான். வா. ஹலோ. நீங்களும் வரலாம் 1.5 கோடி. சூர்யா பேசுறேன். ஜி ஜி ஒரு நிமிஷம் இருங்க. போன் பேசினே வரேனா, அதனால போலீஸ்கார பார்த்தா 100 ரூபாய் புடிக்குவாரு. நான் திரும்ப உங்க லைன் கரெக்டா வரேன் ஜி. ஓகேவா? ஓகே ஜி. ஓகே பை. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் இப்படி பேசுறாரு சார். அது வேற ஒண்ணும் இல்ல சார், இந்த கலெக்ஷன் பில்டு பேங்க் எங்க அப்படின்னு சுத்தினே இருப்பான். இந்த டென்ஷன்ல பேசிட்டு இருப்பான் சார். மத்தபடி ரொம்ப நல்ல பையன். ஓகே, பரவாயில்ல. வேற யாருக்கு கால் பண்ணலாம்? சார், நீங்க எங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க சார். அப்படியா? ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், அவரோட வீட்டுக்கு கால் பண்ணுங்க. ஹலோ. நீங்களும் வரலாம் 1.5 கோடி. சூர்யா பேசுறேங்க. யாரியா? இல்ல, ஆர்யா இல்ல, சூர்யா. தெரியப்பா. தம்பி குளிச்சு நிக்கிறான், வந்தோடனே சொல்லிட்டா. இல்ல, இங்க நீங்களும் வரலாம் 1.5 கோடி. தெரியப்பா தம்பி. யார் நம்ம ரங்கநாயகி விட்டு பையனா? நீங்களும் வரலாம் 1.5 கோடி. தம்பி குளிச்சு நிக்கிறான்ப்பா. நான் இல்ல, நீங்களும் வரலாம் 1.5 கோடி. சூர்யா யாருன்னு தெரியல, பைத்தியம் மாதிரி பேசிக்கிறான் அவனே. தம்பி நான் தம்பி வந்தோடனே சொல்றேன்ப்பா. அப்பாவை கேட்டேன்னு சொல்லுப்பா, வச்சுட்டா. ஓகே, இது உங்க வீட்டுல இப்படி பேசுறாங்க சார்? அது ஒண்ணும் இல்ல சார், எங்க அம்மா கொஞ்சம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லேட்டஸ்டா. அந்த மூளை குழம்பு போயிடுச்சு, அது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சார். மத்தபடி எங்க வீட்டுல எல்லாரும் உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். அப்படியே? தேங்க் யூ சோ மச். ஆமா சார், படம் ஒண்ணு விடாம பாத்துருவாங்க சார். தேங்க் யூ. அதுலயும் இப்ப வரும்போது கூட உங்க படம் தான் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுல நீங்க நடிச்சீங்களே இந்த தசாவதாரம், நாயகனே, அப்புறம் அந்த குணா தசாவதாரம், அது டாயில், அது கமல் சார் படது. வேற யாரும் நடிச்சாங்க சார்? சாரி சார். இருந்தாலும் பரவாயில்ல. வேற யாருக்கு கால் பண்ணலாம்? 2 பேருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், இத புடிங்க. அதுல 3வது நம்பர் ஒண்ணு இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்பா எதுக்கு? இல்ல சார், இவன் எனக்கு 3 மாசமா 3000 ரூபாய் தரணும். போன் பண்றேன், எடுக்கவே மாட்டான். நீங்க பண்ணீங்கன்னா உங்க நம்பர் தெரியாது, எடுப்பான்.
மிமிக்ரி பண்ணி கலாச்சி விட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாதுட்டால. சார் எங்க சார் கோச்சிங் போறீங்க? இதுனா டான்ஸ் ப்ரோகிராம், அது உட்காருங்க சார். பரவாயில்ல, இன்னும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. சார் நீங்க சுத்தி சுத்திக்கிறதுல கேள்வியே மறந்துட்டேன் சார். இன்னொரு வாட்டி கேக்குறேன். அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி, ரோட்ல போற பொண்ண கையை பிடிச்சு இழுத்தா சாவடி. இந்த அழகான பொன்மொழியை சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ கப்பர், பி திருவள்ளுவர், சி தொல்காப்பியர், டி கடியட் பூங்குன்றனார். சார் நீங்க தான் சார். நான் தானா? இல்ல எப்படி கரெக்டா சொல்றீங்க? இந்த மாதிரி கேவலமான பொன்மொழிலாம் ஒண்ணு நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையா? அப்படியா? லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க சார். ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், லாக். மிஸ்டர் கொடி நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். சார் எதுக்கு சார் கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? இல்ல 10000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க சார். 15000 செலவு பண்ணி வந்து உட்காருங்க சார். அப்படியா? இப்படி ஓகே மிஸ்டர் கொடி 10000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சா என்ன சார் பண்ணுவீங்க? சார் நான் 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சா என் சின்ன வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டுவேன் சார். இந்த வீட்டுக்கு பெரிய வீடு புரியலையே சார். இன்னைக்கு நான் அந்த ஷோக்கு வந்திருக்கேன்னா அவன் தான் சார் காரணம். அவன் ஒரு தர்ம பத்திரி சார், உத்தமி சார். அவளை பத்தி சொல்லலாம், இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். ராத்திரி 2 மணிக்கு அவன் புருஷனை விட்டு என் கூட ஓடி வந்தவன் சார். இனி கூட இந்த நிகழ்ச்சிக்கு அவன் வந்திருக்கான் சார். வாசல்ல தான் நிக்கிறான். கூப்பிட்டா வருவாங்களா சார்? இல்ல நிகழ்ச்சிக்கு வருவாங்களா? இல்ல சார், நான் கூப்பிட்டா மட்டும் தான் வருவா. நாங்க வந்து இந்த 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல தம்பதியரா வாழ்ந்து காட்டுவோம் சார். உண்மையாவே மனச உருக்குற மாதிரி ஒரு எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. கண்டிப்பா உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டுவீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நடக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஓகே, உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? மரம் தான் சொன்னாங்க, எல்லாரும் ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஏன்னா உங்களை கூட ஈஸியா பாத்துலாமா, ரேஷன் கடையில ரேஷன் அரிசி கிடைக்க மாட்டேதான் சார். ஓகே, இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். எங்க அப்பா சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காரு சார். உங்க அப்பா நிறைய விஷயம் சொல்லிக்கிறாரு, நீங்க அதை விட நிறைய விஷயம் சொல்லிக்கிறீங்க. நாங்க அதை நிறைய டிவில பாத்துறோம். வேற எதுனா சொல்லுங்க சார். இப்படியே பேசி பேசி டைம் ஓட்டாதீங்க. 10 மணிக்கு எனக்கு பஸ். சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா சார்? போலாம் சார். போயிடலாமா? போயிடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்விய நல்லா கவனமா கேளுங்க. சரிங்க சார். எம்ஜிஆர் நடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை படத்தின் பெயர் என்ன? மறுபடியும் சொல்றேன், எம்ஜிஆர் நடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை படத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எங்க வீட்டு பிள்ளை, ஆப்ஷன் பி உங்க வீட்டு பிள்ளை, ஆப்ஷன் சி அவங்க வீட்டு பிள்ளை, ஆப்ஷன் டி யாரோ வீட்டு பிள்ளை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆடியன்ஸ் போல் இருக்கு. அசிங்கமா பேசினா அச்சு வாய்களை ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு சொல்லலாம் சொன்னேன். அது சொன்னீங்களா? உங்களுக்கு மணியனை ஓடிக்கிட்டு இருக்காரு. மணியனா நில்லா. இல்ல, மணியனன்றது ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் கிடையாது, டைம் போயிட்டு இருக்குன்னு அப்படி. ரொம்ப கஷ்டமான கேள்வி, அதான் யோசிச்சு பதில் சொல்லுங்க. 50000 ரூபாய்க்கான கேள்வி சார். உங்க வீட்டு பிள்ளை சார். ஓ, உங்க வீட்டு பிள்ளையா? உங்க வீட்டு பிள்ளை சார். உங்க வீட்டு பிள்ளையா? உங்க வீட்டு பிள்ளை சார். ஓ, எங்க வீட்டு பிள்ளையா? ஆமா சார். இல்ல, எப்படி கரெக்டா சொன்னீங்க சார்? இப்போ நான் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னா நீங்க உங்க வீட்டு பிள்ளையான்னு கேட்டு லாக் பண்றீங்க. அதனாலதான் நான் முன்னாடியே உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க எங்க வீட்டு பிள்ளைன்னு லாக் பண்ணுவீங்கல்ல? ஓகே, அப்ப லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க சார். ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், லாக் உங்க வீட்டு பிள்ளை. சார் இங்க வாங்க. ஆமா, ஏன் இப்பெல்லாம் ரொம்ப கத்துறீங்க? அப்படியா? ஆமா, ஏன் சின்ன பையன் மாதிரி எகிரி எகிரி குதிக்கிறீங்க? அப்படியா? ஆமா, ரொம்ப கேவலமா இருக்கு சார். ஆமா, இதெல்லாம் நீங்க ரொம்ப குறைக்கணும். ஆமா, குறைக்கணுமா? ஆமா. ஓகேவா? நாயை விட அதிகமா குறைக்கிறீங்க சார். அப்படியா? சார் நீங்க பண்றது வந்து உங்களை அந்த மாதிரி மாத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். இந்த கோட் எப்படி நீங்களா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரீங்களா இல்ல டிவில கொடுக்குறாங்களா? இல்ல, இது அதான் பக்கத்துல உட்கார முடியல. வெல்கம் பேக் டு நீங்களும் பலவாம் 1.5 கோடி. மிஸ்டர் புடியக்கோடி சார், உங்க பேர்லயே புண்ணியம் இருக்குங்க. ஆமா சார், பேர்ல புண்ணியம் இருக்குது. கோடிக்காக தான் நான் வந்தேன். அப்படியா? ஆமா, கோடி குத்தினா புண்ணிய கோடி ஃபுல் ஆயிடும். நீங்க ஃபுல்பில் ஆயிடும். ஓகே, ரொம்ப காவடியா பேசுறீங்க. நீங்க சொன்னது கரெக்டா பாத்துடலாமா? பாத்துடலாம் சார். ஓகே மிஸ்டர் புடியக்கோடி,
நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். நீங்க 50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செய்றீங்க சார்? சார் நான் எங்க சார் சார் நம்ம இங்கதான் சார் சவுகார்பேட்ல ரிக்ஷா ஓட்டுங்கிறோம் சார். ரிக்ஷா ஓட்டுறீங்க? ஆமா சார். ரிக்ஷா ஓட்டும் போது ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கா? சார் சுவாரஸ்யமான சம்பவம்னு எதுவும் இல்லை சார். ஓகே. ஏன்னா வந்து அந்த அந்த ஏரியால வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. ஏன்னா டிராபிக் அவ்வளோ இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம காலகட்டத்தில் ரொம்ப டிராபிக் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் அது ஃபுல்லா ரொம்ப சேடுங்க ஏரியாவாயிடுச்சா, அதனால அவன் எங்க சார் ஒரு சேடை ஏத்தனா அவ்வளோ தெரியுமா கொடுக்குறான், 10 ரூபா கொடுக்குறான் சார். இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறானுங்க சார். ஓகே. பொடுகுல ஏத்தா எவ்வளவு கொடுப்பீங்க சார்? இல்ல பொடுகுல ஏத்தனா எவ்வளவு கொடுப்பீங்க? பொண்ணுல ஏத்தனா பக்கத்துலயே பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் நம்மள ஏத்திடுவாங்க. ஓகே. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்விய நல்லா கவனமா கேளுங்க. Love the lady but don't touch the body. If you touch the body, somebody will make the CD. இந்த அழகான பொன்மொழியை சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ கமலானந்தா, ஆப்ஷன் பி சிம்பானந்தா, ஆப்ஷன் சி எஸ்ஜே சூர்யானந்தா, ஆப்ஷன் டி முத்தியானந்தா. கேள்விய இன்னொரு வாட்டி கேட்கட்டுமா? வாயில கொய்கட்டையா? இல்ல சார், கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, நீங்க சொல்ற அந்த பழமொழியை வச்சு பார்க்கும்போது கமலானந்தா பேசுவாரு, ஆனா வந்து அது அவருக்கே புரியாது. ஓகே. அவருக்கே புரியாதுன்றப்போ இது புரியுது நீங்க சொன்ன கேள்வி. ஓ புரியுது. ஆமா, இங்கிலீஷ்ல தெரியும் உங்களுக்கு. ஆமா, அதனால அவரா இருக்க மாட்டாரு. ஓகே. சிம்பானந்தா வந்து பேசுவார தவிர மற்றபடி செயல்ல ஒண்ணும் கிடையாது. ஓகே. அதிகமா பேசுவாரு, அவங்க அப்பா மாதிரி. அது மாதிரி இப்ப வந்து நம்ம எஸ்ஜே சூர்யானந்தா வந்து அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து ஸ்கிரீன்லயே இல்ல சீன்லயே இல்ல, சீன்லயே இல்ல, ஃபீல்ட் அவுட். அதனால அவரும் இருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த முத்தியானந்தா அவன் தான் கேடி, அவன் தான் பண்ணிருப்பான் அந்த வேலையை. ஓ, அவரோட படங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கேன் சார். நிறைய பாத்துருக்கேன் சார். நீங்க அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? ஓகே. ஜன்னல்லாம் திறந்து வச்சீங்களா சார்? அது நீங்க பாருங்க, பார்த்தா தெரியுமா? திறந்து எப்படி சார் திறந்து முடியாது பார்க்கும்போது? ஓகே, லாக் பண்ணிடலாமா முத்தியானந்தாவை? அவன் லாக் பண்ணி ஜெயில போடுங்க சார். இல்ல அது இல்ல, இங்க லாக் பண்ணிடலாமான்னு கேட்டேன். இங்க லாக் பண்ணிடலாம். நான் பண்ணுங்க சார். ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், லாக். மிஸ்டர் புடியக்கோடி, நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். எப்படி இருக்கு? பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க, உங்களோட இலக்க நோக்கி பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நல்லா இருக்கு சார். ஓகே, பக்கத்துல உட்காந்துக்கங்க. பக்கத்துல யாருமே இல்ல சார். இது அதுக்கான நிகழ்ச்சி கிடையாது. கடைசி கேள்விக்கு போலாமா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவீங்க. கேள்விக்கு போலாமா? போலாம் சார். என்ன பத்தின கேள்விதான்? உங்களை பத்தி கேள்வியா? ஆமா. நீங்களே கேட்டுப்பீங்களா? ஆமா. வெக்கமா இல்ல? வேற யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்களே செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது. சரி கேளுங்க, வேற என்ன பண்ண சொல்லி தொலைகிறேன். ஓகே, கேள்விய நல்லா கேளுங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, அது கஷ்டமான கேள்வியா ஈஸியான கேள்வி நான் சொல்றேன். ஓகே. தமிழ்நாட்டுல என்னை விட குள்ளமான ஒரே தமிழ் நடிகை யார்? மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல என்னை விட குள்ளமான ஒரே தமிழ் நடிகை யார்? ஆப்ஷன் ஏ நமிதா, ஆப்ஷன் பி ஹன்சிகா, ஆப்ஷன் சி அனுஷ்கா, ஆப்ஷன் டி தெய்வ திருமகள் பேபி சாரா. நான் அப்பவே சொன்னேன்ல இது ஈஸியான கேள்வின்னு. ஓகே, ஈஸியான கேள்வி சார். பதில் சொல்லுங்க சார். யாருமே தெரியாத நான் சார் போங்க சார். இல்ல பதில் சொல்லுங்க சார். பேபி சாரா சார். பேபி சாரா இல்ல, எப்படி கரெக்டா சொல்றீங்க? எனக்கு மட்டுமா ஊருக்கே தெரியாது பேபி சாரானே. என்ன சார் நீங்க? ஓகே. ஆமா. என்னை விட குள்ளமான ஒரே தமிழ் நடிகை பேபி சாரா மட்டும் தான் சொல்றீங்க. ஆமா சார். ஓகே, லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம். ஓகே மிஸ்டர் ஜீனியஸ், லாக் பேபி சாரா. மிஸ்டர் புடியக்கோடி, சொல்லுங்க சார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது 1.5 கோடி ரூபாய்க்கான கேள்வி. எனக்கு தெரியும். பாருங்க, இப்ப பில்டப் பண்ண ஆரம்பிச்சா பாத்தீங்களா? ஒரு வாட்டி பில்டப் பண்றான். கரெக்டான கேள்விதான் எனக்கு தெரியும். 4 வாட்டி யோசிச்சு பாருங்க. கத்துவாங்க பாருங்க. நீ வேணா பாத்துனே இருங்க. இல்ல, நீங்க ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு. அதெல்லாம் இல்ல, யோசிச்சாச்சு சொல்லு. லாக் பண்ணி. ஓகே புடியக்கோடி, நீங்க சொன்ன இந்த பதில் ரைட் ஆன்சர். நீங்க 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சார் எது சார் கத்துறீங்க? 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க சார். போங்க சார்.
நேத்தா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தேன். திருப்பி என்ன அங்கேயே அனுப்பிச்சிருவீங்க போல. ஓகே, சந்தோஷப்படுங்க. 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமா இருக்கா? ஆமா சார். என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆசைப்படுறீங்களா? ஓ, இப்படிதான் கேட்டுக்க நீங்களே ஆடிக்கிறதா? ஆமா. அப்ப ஆடுறேன் சார். வரலாயிரம் படத்துல இருந்து அடியே கொள்ளுதே பாட்டு போடுங்க. ஐயா, அதெல்லாம் வேணாம். எங்க தலைவர் போக்கிரி படத்துல ஏதோ ஒரு பாட்டு போட சொல்லு. அப்படியா? ஆமா. போக்கிரி பாட்டு இல்ல, நீங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? ஆடுறேன் சார். வாங்க ஆடலாம், come on. ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டி கத்தி பாட போற என்ன பத்தி. ஓகே, கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். விடிய விடிய அறந்து வச்சு விடிய விடிய மறந்து வச்சா போகுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெரிய செலிபிரிட்டிய பார்க்க போறோம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வாக்கு கடிப்பாரு, நிறைய விஷயங்களை கடிப்பாரு. அவர் யார் அப்படின்னா, லெட்ஸ் வெல்கம் விருதகிரி டு நீங்களும் வெல்லலாம் 1.5 கோடி. வாங்க சார். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கரிச்சு கொட்டும், எல்லா கண்ணும் கண்ட பிணி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும். வணக்கம் மிஸ்டர் விருதகிரி. இருடா, இன்னும் பாட்டு முடியல. இல்ல, யாரையோ அங்க தலை சொல்லிங்க. என்ன ஏய், அது ஸ்டெப்புடா. ஓ, நாங்க ஒரு பொண்ணு தலை சொல்லிங்க நினைச்சேன். ஓகே மிஸ்டர் விருதகிரி, எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, அமிதாப் பச்சன் மாதிரி வசரமா, ரித்திக் ரோஷன் மாதிரி கலரா, சல்மான் கான் மாதிரி 6 பேக்கெட் இருக்கு. ஏன்டா என் வயிற்றுல கிளப்புற? பார்க்கும்போது தெரியல நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையான்னு. நல்லா இல்ல சார், கேவலமா இருக்கீங்க. ஏய், என்ன மாதிரி பசங்களை பார்த்தா நல்லா இருக்க மாட்டோம், பார்க்கத்தான் நல்லா இருப்போம். ஓகே மிஸ்டர் விருதகிரி, உங்களோட ஹாபிஸ பத்தி கதை சொல்லுங்க. என்னோட ஆபீஸ பத்தி சொல்லணும்னா, அது ஒரு பாத்ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு வராண்டா, ஆக மொத்தம் 2.25 கிரவுண்டுடா. இல்ல, உங்க ஆபீஸ பத்தி கேட்கல சார், உங்க ஹாபிஸ பத்தி கேட்டேன். ஹாபிஸ்னா உங்க பொழுதுபோக்குலாம் என்னன்னு கேட்டேன். இப்பெல்லாம் என் பொழுதே ஆபீஸ்ல தான் தம்பி போய்கிட்டு இருக்கு. ஓகே, நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாம் தம்பி. ஓகே மிஸ்டர் விருதகிரி, உட்காருங்க. எந்த இடத்துல உட்கார ஆசைப்படுறீங்க? என் சீட் எது? என் சீட் எது? இல்ல, உங்களுக்கு சீட்டுனா ரொம்ப பிடிக்குமா? ஏய், சீட்டு தாண்டா வேணும். எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்காக. ஆசைப்பட்ட சீட்டு கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்கணும். அதுக்காக எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பான் இந்த விருதகிரி. ஆனா நீங்க போட்டு போயிடுறதா கேள்விப்படுறேன். என்னப்பா பண்றது, காலையில 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சா நைட்டு 8 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு டயர்ட் ஆகாதா? இத மக்கள் புரிஞ்சுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மிஸ்டர் விருதகிரி, என் பேர் உங்களுக்கு தெரியுமா? உன் பேரா? சொன்னா தானடா தெரியும். நான் தான் சூர்யா. மூணு போறியா? உட்காரு போ. ஓகே, உட்காருங்க மிஸ்டர் விருதகிரி, வாங்க உட்காருங்க. கம் ஆன். ஏய், ஏற்கனவே அவன் வந்து கவுண்டர் அடிச்சிருப்பான். ஒழுங்கா போய் உட்காரு போ. உட்காருங்க. போ போ. மிஸ்டர் விருதகிரி, உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல ஷூட்டிங், கட்சி மீட்டிங் அதெல்லாம் விட்டு எங்க நிகழ்ச்சிக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எதுக்காக? கால இறக்குடா. ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன், எதிரில காலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, இது ஸ்டைல். ஸ்டைலா? பைல்ஸ் வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க, கால இறக்குடா. அதுவும் நல்ல சூப் போட்டாலும் பரவாயில்ல, எதுவும் மெரிச்சிட்டு வந்து உட்காந்து. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க மிஸ்டர் விருதகிரி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்விக்கு போலாமா? சரி கேளு. ஓகே, கேள்விய நல்லா கேளுங்க. சொல்லு. உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க எதை கடிப்பீங்க? சொல்றேன், உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க எதை கடிப்பீங்க? ஆப்ஷன் ஏ நாக்க கடிப்பீங்க, ஆப்ஷன் பி மூக்க கடிப்பீங்க, ஆப்ஷன் சி நகத்தை கடிப்பீங்க, ஆப்ஷன் டி காய கடிப்பீங்க. இல்ல, மாங்காய் தேங்காய் அந்த மாதிரி காய்களை கடிப்பீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு தம்பி. அப்போ விளங்கிடுறீங்களா காம்படிஷன்ல இருந்து? இல்ல தம்பி, ஏதாவது ஆப்ஷன் கிப்ஷன் ஏதாவது இருக்கா? 50-50, 40-40, 20-20 அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, 20-20 இருக்கு. குடிக்கிறீங்களா? 90 இருந்தா கொடு. 90. ஏன்னா நீ தம்பி, நீ உண்மையா சிரிக்கிறியா இல்ல எதுல சிரிக்கிற ஒன்னும் புரியல. இல்ல, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நாம சேர்ந்து இப்போதைக்கு 50-50 தான் இருக்கு. 50-50 தான் இருக்கா? சரி பரவாயில்ல கொடு. ஓகே, 50-50ல உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நாக்க கடிப்பீங்க, ஆப்ஷன் சி நகத்தை கடிப்பீங்க.
நாக்க கடிப்பேன் தம்பி. யாரோட நாக்க? டேய் ஏன் நாக்க தண்டா? அப்படியா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணு தம்பி. அதுக்கு முன்னாடி என்னோட படத்தை பாத்தீங்களா? போலீஸ் கேரக்டர்ல அப்படியே கம்பீரமா பண்ணிருந்த. ஏய் என்னடா போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்க? எத்தனை படம் நான் நடிச்சிருக்க? நெஞ்சு போனா 3 படம் நடிச்சிருப்பேன். 30 படம் நடிச்சவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 3 படத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. ஏய் உன்னோட படத்தோட பேர்லாம் சொல்றேன். சிங்கம் 1, சிங்கம் 2, அப்புறம் காக்க காக்க, வாரணம் ஆயிரம், முக்குறான் பாத்தீங்களா? இவ்வளவுதான். நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், சேதுபதி IPS, புலன் விசாரணை. ஏய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கேன்டா. நீங்களும் முக்குறீங்க பாத்தீங்களா? ஏய் மறுபடியும் முக்குறீங்க. காலையில் நிறைய சாப்பிட்டேன் தம்பி. அதான். ஓகே, நீங்க சொன்னது கரெக்டா பாத்துடலாமா? பாரு தம்பி. நாக்க கடிப்பீங்க. ஆமா. கோவம் தான் என்னைய கடிப்பீங்களா? ஓகே, கரெக்டா பார்க்கலாமா? பாரு மிஸ்டர் விருதகிரி, நீங்க சொன்னது கலத் ஜவாப். என்னது கவாபா? ஜவாப் தவறான பதில். என்னது தவறா நம்பர்? இதுல நீங்க இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆறீங்க. தேங்க்யூ சோ மச். ஏண்டா எலிமினேட் ஆனதுக்கு எதுக்குடா தேங்க்யூ? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்ன பதில தப்புன்னு சொல்லுவேன். இல்ல. எந்திரிடா. எந்திரிக்கிறோம். இந்த சேர்ல உட்கார்றா. உட்கார்றா. ஏய் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுவும் நீ பார்த்து பார்த்து கேட்கிற. பதில் சொல்றதுதான்டா கஷ்டம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில சொல்றா. கேளுங்க. ஒரு ஊசியில 9000 பட்டணம். அந்த 9000 பட்டணத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு 2 கண்ணு இல்லாத பொண்டாட்டி. அந்த 2 கண்ணு இல்லாத பொண்டாட்டி அடி இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத ஏரிக்கு போறா. அந்த கரை இல்லாத ஏரியில 4 கால் இல்லாத மான் துள்ளி ஓடுறத பார்த்த அந்த 2 கண்ணு இல்லாத பொண்டாட்டி 2 கை இல்லாத வேணங்கிட்ட போய் சொல்றா. அந்த 2 கை இல்லாத வேண அம்பு இல்லாத வில் எடுத்து மானை பார்த்து விடுறான். அந்த அம்பு மான் மேல படாம மான் வயிற்றுல இருக்க குட்டிக்கு பட்டு குட்டி கீழே விழுந்து அதை ஒரு தலை இல்லாத நாய் தூக்கிட்டு ஓடுறத பார்த்தது 2 கண்ணு இல்லாத பொண்டாட்டி 2 காதே இல்லாத அந்த ராஜா கிட்ட போய் சொல்றா. அதுக்கு அந்த ராஜா என்னடா சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் விலகி ஆகணுமா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகி ஆகணுமா. என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்ற? இப்ப நான் அழுவுறேன் பாடுறா. பாத்தியாத்தா இந்த மாதிரி லூசு பையன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியே. ஏய் பாத்தல, இதான்டா பர்ஃபார்மன்ஸ். முடிச்சுக்கோமா? முடிச்சிரு. இதுக்கு மேல முடிக்கல நான் உன்னை முடிச்சிருவேன். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஷோல வேற ஒரு அழகான செலிபிரிட்டியோட மீட் பண்றேன். ஏய் இல்ல, உங்களை விட உங்க அளவுக்கு இல்லனாலும் ஓரளவு அழகான செலிபிரிட்டியோட மீட் பண்றேன். Until then it's bye from நீங்களும் வெல்லலாம் 1.5 கோடி. பாய். ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நீங்க 1.5 கோடியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க. இதோட முடியல. அடுத்த வாரம் 2.5 கோடி, அதுக்கு அடுத்த வாரம் 3.5 கோடி, அதுக்கு அடுத்த வாரம் 4.5 கோடி, இப்படி எல்லாமே இருக்கு. ஓகே, ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் பெப்பர்ஸ் டிவி டங்கல்.comல 1.5 கோடியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா இதோட முடியல. இன்னும் 2.5 கோடி, 3.5 கோடி, 4.5 கோடி போய்கிட்டே இருக்கும். சோ தொடர்ந்து பாருங்க. டேய் சூர்யா வாய்ஸ்ல சொல்லுன்றதுக்காக நான் சொன்னதை விட சொல்லுவேன். பூசா சொல்றா. பாய் ரக்கேடி. பாய்.